போட்டி போட்டு வெற்றி பெற்றதில்லை, காங்கிரஸை தவிர்த்து அப்படின்னாரு. 2014 தனித்து போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்றிருக்கிறது முழுமையாக. 16 தனித்து போட்டியிட்டு 135 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ அந்த பெருமை இருக்கிறது. இது தனித்து போட்டியிட்டு இன்னும் அறுதி பெரும்பான்மை இன்னும் முடியல, கணக்கு எண்ணி முடியல. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்குண்டான இன்னும் ஆல்மோஸ்ட் 12 சீட்டு தேவைப்படுது. அப்போ அது இருக்குமான்னா அது எனக்கு தெரியல. அது வருமானு எனக்கு நான் யோசிக்கிறேன், வருமானம் எனக்கு தெரியல. அதை தாண்டி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே எந்த கணிப்பும் இல்லை. இப்போ மக்கள் வேறு விதமாக கணித்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 85 இயக்கம் கண்டு 2 ஆண்டுகளில் 42% வாக்குகளை பெற்று என்டிஆர் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறார். காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற போது 67 கூட்டணி அமைத்து பிறந்த அண்ணா ஆட்சி அமைக்கிறார். 77 அதே போல தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்போ என்டிஆருக்கும் எம்ஜிஆரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த மக்களுடைய மனநிலை இருந்தது, அதே மனநிலை தற்போது இருந்திருக்கிறது. அதை காட்டிலும் கூடுதலாக அது எந்த இவருக்கு பலம் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இளைஞர்களுடைய அந்த சமூக வலைத்தள பயன்பாடு. இந்த சமூக வலைத்தள பயன்பாட்டிலே அவர்கள் கடுமையான எதிர்வினைகளையும் அவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய ப்ரோ விஜய் மனநிலையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய அளவிலே இப்போது வேலை செய்திருக்கிறது. பெரும்பான்மையாக காவல்துறை இருக்கக்கூடிய உளவுத்துறையே கவனிக்க தவறிய அல்லது கவனித்து சொல்ல தவறிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், வெளியில் களமாடிய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த தேர்தல் வேலை பார்த்தவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம், மாறாக வீட்டுக்குள் இருந்தவர்கள் எங்களால் இனம் காண முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வீட்டுக்குள் இருந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது கூடுதலான பலத்தை அவர்களுக்கு சேர்த்திருக்கிறது. அப்போ 2 திராவிட கட்சிகளும் மீது மக்கள் ஏதோ ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேணாம்னு நினைச்சிருக்காங்க. நம்ம உளவுத்துறை அளவுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி நிற்போம், கட்சிகள் அளவுல அப்படின்னு நின்று பார்ப்போம். அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நேரெதிர் துருவங்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் இல்லைன்னா இவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை மாற்றி இருக்கிறது தனியாக ஒரு கட்சி களம் கண்டு. அப்படின்னா முதல்ல திமுக அதிமுகவுமே இதை கணிக்க தவறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி. அதுதான் நம்ம சொல்ல வந்தா, நீங்க அதுல கேள்வி வந்து இப்போ 2 கட்சிகள் மேலும் ஏதோ ஒரு மனநிலை, வெறுப்போ பிடிக்கல, எனக்கு வேண்டாம், சலிச்சிருச்சு, எதை வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கும் மக்களுக்கு. அப்போ அந்த மக்கள் இருக்கிற போது அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மாற்றாக யாராவது ஒரு வர வேண்டும், அவருக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீண்ட நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளால் பலனடைந்தவர்களும், இந்த 2 திராவிட கட்சிகளால் கல்வி அறிவை பெற்றவர்களும், இந்த 2 திராவிட கட்சிகளால் வாழ்க்கை வசதிகளை உயர்த்தி கொண்டவர்களும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறது. அவர்கள் அதை மாற்றாக எண்ணுகிற போது பல்வேறு சூழ்நிலைகளில் மாற்றாக அண்ணன் வைகோ வருகிறார், அண்ணன் விஜயகாந்த் வருகிறார், அண்ணன் கமலஹாசன் வருகிறார். இப்படி பல்வேறு துறைகளில் இருப்பவர்கள் வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையின் மூலம் சமூக வலைத்தள தாக்கங்களோ அல்லது ஒவ்வொரு வீட்டிற்கும் நேராக சென்று அவர்கள் அறிமுகமாகக்கூடிய அளவிற்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததன் அடிப்படையில் அந்த நேர கட்டங்களிலே அவர்களுக்கான அந்த சாத்தியப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது அது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 பேரும் வேண்டாம் என்கிற மனநிலையோடு ஒரு பெரிய கூட்டம் காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இவர் நான் வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். இப்போ இது ஒரு புறம் இருந்தாலும் அதிக பெரும்பான்மை கொடுத்தாங்க. பேராசிரியர் சொன்னதை நான் ஒத்து போறேன். மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பை நான் மதிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இப்போ ஆஸ் ஆஃப் இதில் இப்படி இருக்குதுன்னா, இப்போ இன்னும் ஒரு 3-4 சீட்டே அவருக்கு போதுன்னு வச்சுன்னா கூட 118 அந்த மேஜிக் நம்பர் அவருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஆஸ் ஆஃப் இன்னும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு 10-12 தொகுதிகள், 9 தொகுதிகளில் தான் இன்னும் வெற்றி அறிவிக்க வேண்டியது. முன்னிலை 9 தொகுதிகளில் தான் இருக்கு. அதான். ஸோ அப்போ அப்படி பார்க்குற போது நமக்கு 9 தொகுதியுமே அவருக்கு போட்டால் கூட அது வரல. இந்த மொத்தமாக 9 அவருக்கே வந்துடும் அப்படின்னா கூட அப்போ அது வரல. அப்படி இருக்கும்போது அதிகமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் இவங்களை கூப்பிடுறதுனால இவங்களா போய் சொல்லணும், நான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறேன், நான் என்னை கூப்பிடுங்க பதவி ஏற்றுக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ அப்படி போனாங்கன்னா அதுக்கப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்னு ஒன்று இருக்குது. அப்போ அதில் அப்படி வர போகிறாங்க. இப்போ ஆனால் இவர்களுக்கு யார் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எந்தெந்த கட்சிகள் அவர்களுக்கு போக போகிறது அப்படின்றது அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இப்படியெல்லாம் பார்க்கிற போது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வேண்டாம் என்கிற மனநிலையோடு இருந்த மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ நாம் வேண்டாம் என்ற மனநிலையை எடுத்து வாக்களித்த அந்த முடிவு சரியானதா என்பதை நாம் மக்கள் காலம் செல்லத்தான் அவர்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தாண்டி பேராசிரியர் சொன்னதுக்கும் நான் பதில் என்ன சொல்றேன்னா, திமுக வரக்கூடாது என்கிற மனநிலையோடு நாங்கள் இருந்தோம்.
ஆனால் திமுக இப்போது வரவில்லை. நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்குண்டான வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. அப்போ நாம் வரலையேங்கிறத நம்ம மகிழ்ச்சியை காட்டிலும் நாம் அந்த இடத்தை காட்டிலும் இன்னொரு எதிர்க்கட்சியாக நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். அந்த இடத்தை அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான மனநிலையை நாம் பெறுவதற்கு எந்த விதத்தில் தவறி இருக்கிறோம், அதை இந்த ஓட்டுகளாக மாற்றுவதற்குண்டான வழியை நாம் எந்த இடத்தில் தவறவிட்டிருக்கிறோம் என்பதை நாம் அதை சரியாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம், ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற. திரு மனுராஜ், இங்க திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிறது காரணமா பார்க்கக்கூடியது, பிரதான காரணங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது எதை? முதலமைச்சரே தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது முழு தோல்வியான்றது என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா இது கரெக்டாக படிக்கணும்னா இதை ஒரு ஸ்பிளிட் வேர்டிக்ட் இது ஃப்ராக்சர்டு வேர்டிக்டாக தான் நான் பார்க்குறேன். அதாவது 118ன்ற அந்த மேஜிக் நம்பரை தொட்டாதான் அது வெற்றி. கண்டிப்பாக தாவேகா இன்றைக்கு முதன்மை பெரும்பான்மை கட்சியாக இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக ஆகல. இது ஏன் முக்கியம்? நீங்க ஒரு வழக்கறிஞர், பக்கத்துல இன்னொரு வழக்கறிஞரும் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். வேர்டிக்ட்ல ஸ்பிளிட் வேர்டிக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தா அது சரியான வேர்டிக்டா இருக்குமா அப்படிங்கிறதும் கேள்வி. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அவர் சொன்ன மாதிரியே நானும் சொல்றேன். இப்ப இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பால் தாவேக்காவோட கோர்ட்டில் தான் இப்போ இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் இப்போ ஆளுநரை சந்தித்து 118 தொகுதிகள் வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்கள், உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்றது நிரூபிக்கிறது அவங்களுடைய கோர்ட்டில் தான் இருக்கு. இப்ப திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்லை. இதை ஏன் முக்கியமா சொல்றேன்னா, இன்றைக்கு 5 தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. புதுச்சேரியிலையும் அசாம்லையும் அங்க இருக்கிற இன்கம்பன்ஸ் ரூலிங் பார்ட்டியே திரும்பி வந்திருக்காங்க பெரும்பான்மையோட. கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அங்க இருக்கிற ஆப்போசிஷன், அதாவது காங்கிரஸும் பாஜகவும் அங்க திருப்பி அங்கேயும் வந்திருக்காங்க சிம்பிள் மெஜாரிட்டியில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டி இது வரைக்கும் எட்டலை. இது நான் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியின் மேலே இருக்கிற எதிர்ப்பு வாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 73 உறுப்பினர்கள் இன்னைக்கு தேதியில கொடுத்துறதுக்கான அவசியம் இல்லை. இல்ல, நான் பாபுமுருகன் கிட்ட எழுப்பி அதே கேள்வி உங்களிடம் எழுப்புறேன், அது உங்களுக்கும் பொருந்தும். இங்க 2 பேரும் கழகங்களையும் தாண்டி தாவேக்காவுடைய வெற்றி அப்படின்னு ஒண்ணு சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கான வியூகம் என்ன? அவர் சொல்றாரு 2 பேரையும் தாண்டி புதுசா ஒரு மாற்று வேண்டும் என்கிற எண்ணத்தை மக்கள் நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அதற்கு இளைஞர்களும் சமூக ஊடகங்களும் ஒரு பிரதான காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது அவரோட பார்வை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அதை பற்றி சொல்லணும்னா, ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். சரியா? 2008 அமெரிக்கா தேர்தலில் ஒபாமா வெல்லும் பொழுது அவர் அப்போ ரொம்ப ஒரு சாதாரண ஒரு செனட்டராக தான் இருந்தார். அங்கேருந்து அவர் பிரசிடென்ட் ஆகும் பொழுது கரெக்டாக எப்படி சோஷியல் மீடியா வியூகத்தை, அந்த காலத்தில் இருந்த சோஷியல் மீடியா, இமெயில், கேம்பெயின் ஃபண்டிங் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு சென்றாரோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கான சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய வியூகங்களை இவங்களும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இரு பெரும் திராவிட கட்சிகள் 67 ஆட்சி பீடத்தில் இருக்கும் இரு கட்சிகளுக்கு மாறாக ஒருத்தவர் வருவாரா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த நிலைமையில் இவர் வந்திருக்காரோ அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, பேராசிரியர் அருணன் சொன்ன மாதிரி தாவேக்கான்ற ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அவங்க எடுத்துக்கொண்டு நடத்தின போராட்டங்களோ, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சோ, இல்லை பெரிய ஒரு வழக்கோ, அந்த மாதிரி களத்தில் அவங்க கண்ட பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் மக்கள் அவங்களுக்காக வாக்களித்திருக்கார்கள் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்னா, இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த 2 கட்சிகளுமே, திமுக அதிமுக எடுத்தீங்கன்னா 2 பேருமே இப்ப 128 உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க, அந்த கூட்டணி சொல்றேன். ஸோ அவங்களையும் இப்ப முழுசா மக்கள் நிராகரிக்கல. இது எப்படி பொறுத்து பார்க்கலாம்னா, 2013 முதல் ஆம் ஆத்மி கட்சியுடைய இது எலெக்ஷன் அப்ப டெல்லி மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறைவாக வாக்குகள் பெற்று, தொகுதிகள் பெற்று அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 வருடங்கள்ல திருப்பி அவங்க ஆட்சியை கலைச்சு திருப்பி வரும்போது அப்பதான் அவங்க பெரும்பான்மை உறுப்பினர்களோட வராங்க. அதற்கப்புறம் அந்த தேர்தல், அந்த மாநிலத்துல வந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே காங்கிரஸோட பங்களிப்பே இல்லை.
ஸோ இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னன்னா இது அந்த மாதிரியான தேர்தலா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய வியூகம் அப்படி இல்லை. ஏன்னா அதிமுக திமுகன்ற ரோல் வந்து இப்போ 50% மேல சீட் அந்த ரெண்டு கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு கட்சிகள் வேண்டாம், திராவிட இயக்கமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த இரண்டு கட்சிகளும் வராம மக்கள் வாக்களித்திருப்பார்கள். அதுக்கான தருணம். அதுதான் என்னுடைய கேள்வி திரு ஜேம்ஸ் மார்டினிடமும். இங்க ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அளவுல தாவேக்கவை கொண்டு வந்த மக்கள் வாக்காளர்கள் அறுதி பெரும்பான்மை கொடுக்கல, 118 அப்படிங்கிற அந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணை கொடுக்கல அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்குது? இல்லை, ஆக்சுவலி விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது நடிகர் கட்சி, வெறும் ரசிகர்கள் கூட்டம், இந்த மாதிரி கூட்டம்லாம் ஓட் ஆகுமா, 2 தொகுதி ஜெயிப்பாங்களா, அது மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த மாதிரி எவ்வளோ விமர்சனங்கள், எத்தனை அழுத்தங்கள் கொடுத்தாலுமே அவர் வந்து பாபுமுருகவேல் அவர்கள் சொல்லும்போது அது விமர்சனமா சொல்ல, அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தான். பாசிட்டிவ் பாயிண்டான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா அப்போ எது இம்பேக்ட் ஆயிருக்கும் மக்கள் மனசில் அதிகமானா டிவி மீடியா, நியூஸ் மீடியா, டிவி மீடியா. இன்னைக்கு ட்ரெண்டு வந்து சோஷியல் மீடியா. ஆனால் இதே ஐடி விங்க வந்து இரு பெரும் கட்சிகளும் ஆரம்பிச்சு பல வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஐடி விங் இருக்கு, எல்லா கட்சிகளும். அதனால இந்த பிளேயர்ஸ் மத்தியில லாஸ்டா வந்தது விஜய் தான். இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு அரசியல்ல இவர்கள் இல்லாத ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது போது ஆல்ரெடி இருக்கிற மற்ற கட்சிகளில் வந்து பேரளவுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கவனத்தை ஈர்க்கிறாரு, அளவுக்கு அதிகமான கூட்டம் வருகிறது. அப்போது மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னா, ஓகே ஒரு சேஞ்சு தெரியுது, நமக்கு ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து பல பேர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈவன் வந்து முதல்வர் அவர்களே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். ஸோ இதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். இதுவே ஹிஸ்ட்ரி தான். கடந்த தமிழக வரலாறு, அரசியல் வரலாறுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. நடந்திருக்கு வரலாறுல. அப்படி நம்ம பல வருடங்கள் ஆயிடுச்சு, நடந்ததா பல வருடங்கள் இருக்கு, சில டிகேட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான 2 கட்சிகளை, பெரும் கட்சிகளை தாண்டி முதல் தடவை களம் காண்டு இவ்வளவு தூரம் வந்து வெற்றி பெறுவது, அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய வேட்பாளர்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வந்து மக்கள் இவ்வளவு தூரம் ஆன்டி இன்கம்பன்சி போறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ். அதாவது 2 கட்சியிலையுமே வாரிசு அரசியல் வந்து அளவுக்கு அதிகமாக ஊறி இருக்கு. அதாவது கவுன்சிலர்ஸ் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், எம்எல்ஏஸ் ஆகட்டும், இது அவர்களுக்கு வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்குது. ஈவன் நிறைய இடங்கள்ல விசாரிக்கும் பொழுது அந்தந்த பார்ட்டி கேடர்ஸே வந்து இந்த தடவை மாற்றி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவர்கள் கட்சிகளுக்குள்ள மக்களை நோக்கி நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்களை தாண்டி கட்சி, குடும்பம் இப்படி ஒரு பாதையில போகும்போது மக்கள் அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்க. இனி எஸ் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எளியவர்களும் அங்க இருக்கிறார்கள், அவர்களையும் மக்கள் வாக்களித்து அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது மாற்று கட்சியில நீங்க சொல்ற அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சிகளிலிருந்து வந்த வேட்பாளர்களினுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 100க்கு மேல தாவேக்கவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் இருந்தது. அதிலையும் பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் நம்ம பார்க்கல. இல்ல, அது அவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் கிளியரா சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, நம்மை நம்பி வருபவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது அது வந்து கூட்டணி ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட் வச்சிருந்தாங்க.